ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் வெண்ணிற இரவுகள். ஃபியோதர் தஸ்தவ்ஸ்கி அவங்க எழுதி ரா கிருஷ்ணய்யா அவங்க மொழிபெயர்த்திருக்காங்க. நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் இதை பதிப்பிச்சிருக்காங்க. இந்த புத்தகத்தோட விலை வந்து 60 ரூபாய். இதுல மொத்தம் 95 பக்கங்கள் இருக்கு. 4 இரவுகள் ஒரு பகல் அதுல நடக்கிற நிகழ்வுகளை தான் இந்த புத்தகத்துல எழுதியிருக்காங்க. இதுல ஒவ்வொரு இரவும் என்னென்ன நடந்தது அப்படிங்கறத பார்க்கலாம். புத்தகத்தோட ஹீரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவரே அவரோட கதையை சொல்ற மாதிரி இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. முதல் நாள் இரவு வந்து அவரு வழக்கமா செய்யற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் எப்பயும் நடந்து போற ஒரு பாதையில நடந்து போகும்போது ஒரு பெண் வந்து ஒரு கால்வாயின் ஓரத்துல எழுதிட்டு இருக்கிறத பாக்குறாரு. அப்ப இவர் அவங்க கிட்ட பேசலாம்னு நினைக்கிறாரு. ஆனா இவரால பேச முடியல. ஏன் அப்படின்னா தனிமையிலேயே அவர் கூட ஒருத்தர் மட்டும் அவரோட வீட்டு வேலைகள் செய்யறதுக்காக இருக்காங்க. இவர் வந்து தனிமையிலேயே வாழ்ந்துட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு தனிமையில இருக்காரு அப்படின்னு பார்த்தா பீட்டர்ஸ்பர்க் அவர் வசிக்கிற இடம், அந்த இடத்துல இருக்க வீடுகள்லாம் இவர்கிட்ட வந்து உரையாடுற மாதிரி கற்பனையிலே இவர் வாழ்ந்திருக்காரு. இவரை சுத்தி இருந்தது எல்லாமே இவரோட கற்பனைகள் மட்டும்தான். மத்த யாரும் இவர்கிட்ட பேசுறதுக்காக இல்ல. மத்தவங்க கிட்ட பேசின அனுபவம் இவருக்கு இல்லாதனால அப்படி ஒரு பெண் அழுதுட்டு இருக்கும் போது கூட இவரால போய் பேச முடியல. அவங்களை கடந்து நடந்து போறாரு. ஒருத்தர் வந்து இவங்க குடிபோதையில இந்த பெண் கிட்ட வம்பிக்க வர்றாரு. அப்ப இவர் உடனே அந்த பெண்ணை காப்பாத்துறதுக்காக இவர் வராரு. வந்து அந்த பெண்ணை அவர்கிட்ட இருந்து காப்பாத்தி அவங்க கிட்ட நார்மலா பேச்சு கொடுத்து அவங்களை கொண்டு போய் வீட்டுல பாதுகாப்பா விடுறதுக்காக வராரு. அப்படி இருக்கும்போது அந்த பெண் கிட்டே இவர் சொல்றாரு, என்கிட்ட வந்து இந்த மாதிரி யாரும் பேசினது இல்ல, நீங்க பேசினது எனக்கு புதுசா இருக்கு, இதே மாதிரி நாளைக்கும் நீங்க என்கிட்ட பேசுனீங்களான்னு ஒரு வெளிப்படையா கேட்டுறாரு. அந்த பெண் அவங்க பேர் வந்து நாஸ்தன்கா. அவங்களும் என்ன சொல்லிடுறாங்க, நாளைக்கு நான் இதுக்காக வர முடியுமா என்னன்னு தெரியல, நாளைக்கு அங்க வர வேலை இருக்கு, அப்ப நான் உங்களை பார்த்தா உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் நாள் இரவு முடிஞ்சிருது. 2வது நாள் இரவு அதே மாதிரி அவங்க வந்து வராங்க. இவரு அவங்களுக்காக ரொம்ப நேரமா அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வந்ததுக்கு அப்புறம் அந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா, உங்களை பத்தி நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், உங்க கூட நான் நண்பர் ஆகணும் அப்படின்னா உங்களை பத்தி நான் எல்லாத்தையும் முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்னோடனே இவர் வந்து அவரோட வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாரு. அது தமிழ் மொழிபெயர்ப்பு அப்படிங்கறனால அது படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாவேதான் இருந்துச்சு. அது முழுசா ஒரு கற்பனையா ஒரு கவிதை மாதிரி சொல்ற மாதிரி அந்த பார்ட் ஃபுல்லாவே அமைஞ்சிருந்தது. அவரை பத்தி அவரு சொல்றாரு. சொல்லி முடிச்சு, நான் என்னை பத்தி சொல்றதுக்கு பெருசா இல்ல, அவர் வந்து நான் தனிமையிலேதான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்குன்னு இருக்க நண்பர்கள் குறைவுதான், நண்பர்களே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொல்றாரு. அவர் சொல்றது உண்மைதான். அப்படி இருக்கும்போது அந்த பெண் அவங்கள பத்தி சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு கண்ணு தெரியாத பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டி வந்து இவங்க ஏதோ 15 வயசுல பண்ண ஒரு தப்புனால இவங்களை வந்து நம்ப முடியாம இவங்க அந்த பாட்டியோட ட்ரெஸ்ல வந்துட்டு பின் போட்டு பாதுகாத்து வச்சிருக்காங்க. அந்த பெண் இருக்கிற வரைக்கும் அவங்க கூடயே இருக்க மாதிரி அந்த பாட்டி நினைச்சிட்டு கூடயே வச்சிருக்காங்க. இந்த பெண் வந்து அவங்களோட சுதந்திரத்துக்காக இந்த பாட்டி தூங்குனதுக்கு அப்புறம் நைட்டு வந்து அந்த ஊருக்கு அவுத்துட்டு அவங்க வெளியில வந்து வெளியில இருக்க இடங்கள் எல்லாம் பாத்துட்டு போறதுதான் வழக்கம். நல்ல வேலை நமக்கு இப்படி ஒரு பாட்டி இல்ல அப்படின்னு சொல்லி கதையோட ஹீரோ வந்து நினைக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல இருக்க பெண் அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி பேசும்போது அவருக்கு இவங்க மேல ஒரு காதல் வருது. இதோட 2வது நாள் இரவு முடிஞ்சிருது. 3வது நாள் இரவு அதே மாதிரி இவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது அந்த பெண் அப்போ ஒரு விஷயத்த சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு காதலர் இருக்காரு அப்படின்னு சொல்லி. இந்த கதை வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஆஃப் லவ் ஸ்டோரி அப்படிதான். நீங்க வந்து இயற்கை படம் எல்லாருமே பார்த்திருப்போம். அந்த படம் வந்து இந்த கதையை ஃபுல்லா எடுக்காம இதுல இருக்க ஒரு மெயின் விஷயத்த வந்து வச்சு எடுத்த படம் தான் இயற்கை படம். அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படமா இருக்கும். அதே மாதிரி 3வது நாள் இதே மாதிரி இந்த காதல சொல்ற அந்த பெண்ணோட காதலை பத்தி சொல்ற விஷயம் 3வது இரவுல முடிஞ்சிருது. 4வது இரவுல என்ன நடந்துச்சு, அந்த பெண் வந்து இவரை லவ் பண்ணாங்களா இல்லையா, அதுக்கு இடையில யாரு வந்தாங்க அப்படிங்கறதோட இந்த 4வது இரவு முடிஞ்சிடும். அடுத்த நாள் காலையில் அந்த பகல் வந்து அவங்க கிட்ட இந்த நாஸ்தன்கா கிட்ட இருந்து ஒரு கடிதம் வருது. அந்த கடிதத்துல என்ன இருந்துச்சு இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க அந்த புத்தகத்தை வாங்கிதான் படிக்கணும். இது ஒரு லவ் ஸ்டோரி தான். படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. மத்தபடி நிறைய விஷயங்கள் கற்பனையிலேயே நம்மள கொண்டு போற ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பா இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். கண்டிப்பா இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பாக்குறீங்க, ஆனா எங்களுக்கு இன்னும் கமெண்ட்ஸ் எதுவும் கொடுக்கல. உங்களோட கமெண்ட்ஸ் நாங்க எதிர்பார்க்கிறோம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய்.